ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்று வேச்ச குச்சிக்கிழங்கு இருந்துச்சு. அதை யாருமே சாப்பிடல. ஸோ தாளித்து கொடுத்தா சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு குச்சிக்கிழங்கு எல்லாத்தையுமே எடுத்து போட்டு ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றும் கட்டி இல்லாமல் நல்லா பிணைஞ்சி விட்டுறணும். ஸோ அதே மாதிரி எல்லாத்தையுமே கட்டி இல்லாமல் நல்லா பிணைஞ்சி விட்டுறணும். நெக்ஸ்ட்டு அப்புறம் உப்பு, மஞ்சள் தூள் ரெண்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அதே மாதிரி நல்லா பிணைஞ்சி விட்டுறணும். பிணைஞ்சிட்டு அப்புறம் நல்லா பொடி பொடியாக ஆனதுக்கப்புறம் ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு கடுகு, கறிவேப்பிலை, வெங்காயம், மிளகாய் எல்லாத்தையுமே போட்டு நல்லா வணக்கணும். ஸோ எண்ணெயில் நல்லா வணங்குற வரைக்கும் விட்டதுக்கப்புறம் பொடிச்சு வச்சுருந்த குச்சிக்கிழங்கை எடுத்து போட்டு நல்லா வணக்கணும். ஸோ நல்லா வணங்குற வரைக்கும் விடணும். நல்லா வணங்கினதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு